12ஆம் தேதி அதிகாலையில் வர சொல்லியிருக்கிறாங்க டெல்லிக்கு. நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் நம்முடைய கிஷன் ரெட்டிஜி அவங்கள பார்க்க இருக்கிறோம். ஒரு நல்ல முடிவோடு தமிழகத்திற்கு திரும்பி வருவோம் 12ஆம் தேதி. அதனால் நிச்சயமாக விவசாயிகளுடைய குரலுக்கு மத்திய அரசு எப்பொழுதும் செவிசாய்த்திருக்கிறது, இந்த முறையும் செவிசாய்க்கும். ஆனால் இதை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரிய நாடகமாக அரவேங்க. அவருக்கு தெரியும் நாங்கள் காலையில் கடிதம் எழுதிட்டோன்னு தெரியும், காலையில் நாங்கள் மத்திய அமைச்சர்கிட்ட பேசிட்டோன்னு தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை தமிழகத்தில் மக்களுடைய குரலாக சொல்லியதெல்லாம் மத்திய அரசு கேட்டிருக்கிறாங்க, இந்த முறையும் கேட்க போகிறாங்க. உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய நாடகத்தை மத்தியானம் அரங்கேற்றிட்டாங்க. நான் ரிசைன் பண்ணிடுவேன், நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நான் ரிசைன் பண்ணுறேன்னா முதல்ல டாஸ்மாக் கடைக்காக முதலமைச்சர் ரிசைன் பண்ணு அன்போடு கேட்டுக்கிறேன். காலங்காத்தால 7 மணிக்கு திருச்சியில் நல்ல வார்த்தையோடு ஆரம்பிப்போம். தமிழக நம்முடைய பெண்கள் தாய்மார்களுடைய தாலியெல்லாம் அறுக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய டாஸ்மாக் இருக்குது. முதலமைச்சர் ஏன் ரிசைன் பண்ணாமல் இருக்காரு? இன்னைக்கு அரசியலுக்காக டங்ஸ்டனுக்காக ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய சொந்த கட்சிக்காரர் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் ஒரு பக்கம், அவருடைய சொந்த அரசு அவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் ஒரு பக்கம். அதனால் இதுவும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்குது, பெண்களுடைய தாலியெல்லாம் அறுப்பதற்கு காரணமாக இருக்குது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இது சட்டமன்றத்தில் சொல்லியபடி பதவி விலகினா அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். மற்றபடி டங்ஸ்டன் எங்ககிட்ட விட்டுருங்க. 12ஆம் தேதி திரும்பி வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு முடிவோடு தான் அந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு வருவோம். அதன் பிறகுதான் அந்த பகுதிக்கு போய் நாங்கள் விவசாய பெருமக்களை பார்க்க போகிறோம். இது முதல் விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இரண்டாவது, நம்முடைய வந்தோடனே நம்முடைய அண்ணன்லாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விசிகே கட்சியிலிருந்து ஒரு நீக்கியிருக்காங்க, உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. அண்ணா இதில் நாங்கள் கருத்து சொல்கிறக்கு என்னங்கண்ணா இருக்கு? நீங்கள் அந்த அம்பேத்கர் ஐயா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.